வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வித்துறை அமைச்சர் அதிஷி டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வு. அதிஷி பெயரை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிந்த நிலையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் தேர்வு செய்தனர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் தொடர்ந்து 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் கோயில்களை பக்தர்கள் நிர்வகிக்க வேண்டும். நியூஸ் 18 குழும நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். தமிழக கோயில்களை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க வேண்டும் என நியூஸ் 18 குழும நிகழ்ச்சியில் நிர்மலாராமன் பாலகிருஷ்ணன் கண்டனம். ஆலயங்களை அறநிலையத்துறையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று புரியவில்லை. பழைய ஆச்சாரங்களை, பழைய மனு நீதிகளை மீண்டும் திணிக்க முயற்சி செய்கிறார்களா? சமரத்து தெரிவித்த விஜய் அரசியலில் திராவிட சாயல் உள்ளதாக தமிழிசை விமர்சனம். சாயம் வெளுக்குதயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? தம்பி விஜய் என்ன நிறத்தை மாத்த போறாரு? இதெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. நிறைய விஷயங்கள். காலையில ஒரு மாதிரி இருக்காங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க. பொள்ளாச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட ஊர்களில் சின்ன வெங்காய விலையை தாண்டிய பெரிய வெங்காயம். வரத்து குறைவால் பெரிய வெங்காயத்தின் விலை உயர்வு. மிலாது நபியான இன்று தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் நடவடிக்கை. தனியார் பள்ளிகள் இயக்குநர் பழனிசாமி எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் நாளை முதற்கட்டமாக 24 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி தீவிரம். கும்பகோணம் அருகே ஓடும் பேருந்தில் நடத்துனர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவலர்கள் விசாரணை. நிர்வாகிகளை மதிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக சீமான் மீது புகார். நாம் தமிழர் திருச்சி மண்டல செயலாளர் பிரபு பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல, அப்படி யாரையும் வச்சுக்கிறதே கிடையாது. எல்லாமே நான் தான். ஆளினால் அழகராஜா நான் தான். அப்படின்னா எப்படி இது? உத்தராகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் சிக்கிய 13 தமிழர்கள் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். 100 அடி உயரத்திலிருந்து மண் சரிந்து வந்ததை பார்த்து அச்சப்பட்டதாக பேட்டி. பெரியார் பிறை ஒட்டி சென்னையில் செலுத்தினார் மு.க. ஸ்டாலின். சேலத்தில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட ஆயுளுடன் பிரதமர் வாழ பிரார்த்தனை செய்வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் பதிவு. பிரதமர் மோடியின் 100 நாள் சாதனை விளக்க புத்தகம் வெளியீடு. செமிகண்டக்டர் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா பெருமிதம். சென்னையில் இன்று திமுகவின் பவள விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா கொண்டாட்டம். ஏஐ தொழில்நுட்பத்துடன் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு. டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையை தொடர்ந்து சிபிஐயும் கைது செய்தது. சிபிஐ வழக்கில் அண்மையில் ஜாமீன் பெற்ற கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சராக செயல்படுவதில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக அறிவித்தார். இந்நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் நடைபெற்றது.
இதில் தற்போது அமைச்சராக உள்ள அதிஷி பெயரை கெஜ்ரிவால் முன்மொழிந்தார். இதனை அனைத்து எம்எல்ஏக்களும் ஏற்றுக்கொண்டு அவரை புதிய முதலமைச்சராக தேர்வு செய்துள்ளனர். ராஜினாமா கடிதத்தை அளிக்கிறார். அதையடுத்து அதிஷி புதிய முதலமைச்சரான அதிஷி முதலில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் ஆலோசகராக இருந்தார். 2020ஆம் ஆண்டில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வென்ற அவர் கல்வி உள்ளிட்ட 14 துறைகளை கவனித்து வந்தார். 13 கட்சியாக ஆம் ஆத்மி அந்த ஆண்டு நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 28 இடங்களை பிடித்து காங்கிரஸ் ஆதரவுடன் அந்த பிரச்சினை காரணமாக 49 நாட்களில் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் அடுத்தடுத்து வெற்றி பெற்று அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரானது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்கள் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 7 நாட்கள் தமிழ்நாட்டில் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கலாம் என்றும் அதிகம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டி குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சின்ன வெங்காயம் விலையை விட பெரிய வெங்காயம் விலை அதிகரித்துள்ளதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். பெரிய வெங்காயத்தை விட சிறிய வெங்காயத்தில் வீரியம் அதிகம் என்பதால் சின்ன வெங்காயம் விலை அதிகமாகவும் பெரிய வெங்காயத்தின் விலை குறைவாகவும் இருந்து வருவது வழக்கம். ஆனால் தற்போது வரத்து குறைவால் பெரிய வெங்காயம் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. விலையிலும் சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த வாரம் 40 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ பெரிய வெங்காயம் தற்போது 50 ரூபாய்க்கு விற்பனை. பெரிய வெங்காயம் மகாராஷ்டிராவிலிருந்து வர்றது தான், பூனா மகாராஷ்டிரா லைன் வண்டி அரைவில். அடுத்தது கர்நாடகா சீசன் வரப்போகுது. கர்நாடகா வந்துச்சுன்னா இன்னொரு மாசத்துல விலை கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. 50 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. சின்ன வெங்காயம் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் விற்குது. புரட்டாசி மாதம் ஆரம்பித்ததுனால விலைவாசியில் கூடுதலாகிடுச்சு. வெங்காய ரேட்டு கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. வெளி மாநிலத்தில் வெங்காயம் வரது கம்மியாக இருக்குது, அதனால் விலை கூட விற்கிது.